அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 0 to 0 காலில் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அதுவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீட்டைல் ட்ரேடரும் ப்ரோ ட்ரேடரும் என்ன பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க நேற்று அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முடிந்ததுக்கான டேட்டாங்க லைவில் மாற்றத்திற்கு. நேற்று நான் சொல்லியிருந்தேன் ரீட்டைல் ட்ரேடர் 6 லட்சத்து சம்திங் கான்ட்ராக்ட் வந்து பையில் இருந்தாங்க. நேற்று பாருங்கள் அப்படி 3 லட்சம் 2,94,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறிட்டாங்க. மார்க்கெட் என்ன இருக்குங்க, இவங்க செல்லுல இருக்காங்க, மார்க்கெட் அப் சைடில் போய்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே 2,38,000 கான்ட்ராக்ட் பை பண்ணியிருக்காங்க. அப்போது இது முடிந்து போன டேட்டா, லைவ்ல கிடையாது. லைவ்ல முன்னாடி நாள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பையில் இருக்காங்க, மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு. அப்போ ரீட்டைல் ட்ரேடர் லைவ்ல மாற்றிக்கிட்டாங்க அவங்க முடிவை. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம், ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம் இல்லையா, 25,400 கால்னு நினைக்கிறேன். அது வந்து 189 நம்ம கொடுத்துருந்தேன் சம்திங். அது உடைக்கவே இல்லை, கரெக்டுங்களா? அப்போது இங்கேருந்து சேஞ்ச் ஆகுறாங்கன்றது தான் நாங்கள் மீனிங் மறைமுகமா மேக்ஸில் வர்றதை வைத்து தான் இங்கேயே மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தேவை. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக தான். மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. மார்க்கெட் பியூர் மேக்ஸ். அதே போல் இந்த யூடியூப் இந்த மாதிரி என்ன போலவோ இல்லை இன்ஸ்டா இந்த மாதிரி பேஸ்புக் கொடுக்குறதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, என்னையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது ஒர்க் ஆகுதுன்னா தான் நீங்கள் செயல்படுத்தணும். ஒருத்தர்கிட்ட கிளாஸ்க்கே போனாலும் படித்துட்டு அது ஒர்க் ஆகுது அப்படின்னா தான் அதை செயல்படுத்தணும், இல்லையா செயல்படுத்தக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம வருவோம். 25,600 கால் இன்னைக்கு 92 ரூபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 அப்சைட் செல்லும். அதே 25,600 கால் 92 ரெசிஸ்டன்ஸாக சேஞ்சஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு. அப்போது 25,600 கால் 92 ரூபீஸ் இருக்கும்போது நீங்கள் எய்தர் அப் ஆர் டவுன், உங்கள் டெக்னிக். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனி நியூஸ் எதை வேணால் கேளுங்க. உங்கள் டெக்னிக் நீங்கள் என்ன வேணால் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வரும்போது என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது நம்ம மேக்ஸ் படி மட்டும்தான் எடுப்போம். அதுக்கு சட்டன் ரூல் இருக்குது. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கும் முன்னாடி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அது இங்கேருந்து போனாலும் ஒரு வேளையில் ரெசன்ஸ் எடுத்து திரும்பணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேளையில் சப்போர்ட் எடுத்து திரும்பணும், இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசன்ஸை மாதிரி கீழே போகும். அது போல் 1000 மாட்டு ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ். பிஃபோர் கால்குலேஷன் லைவ்ல போய் இதை மாற்ற அதை மாற்றுங்கிற வேலையே கிடையாது. ஓகே, சரி. இன்னைக்கு 0 to 0 கால் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது அந்த 5 ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 5 ரூல் மஸ்ட்டுங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணிட்டு 0 to 0 பண்ணாதீங்க. 0 to 0ல சேஃப் 0 to 0ன்றது எப்படின்றதும் சொல்லியிருக்கேன். நான் வந்து 0 to 0 வந்து சேஃப் 0 to 0 கால் மட்டும்தான் கிடைக்கிற அன்னைக்கு தான் நான் எடுப்பேன், மற்ற நாளில் நான் எடுக்க மாட்டேன். புரியுங்களா? அப்போது 0 to 0 எவ்ரி வீக்கும் நமது இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும், அது என்ன ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆகணும் எப்படின்றது ரூல் எல்லாமே 5 ரூலும் நம்ம சொல்லியிருக்கோம். 5 ரூலை மட்டும் மறந்துடாதீங்க, இதில் ஞாபகப்படுத்துறேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வு வளமுடன்.